இங்க இந்தியாவில் வேலை பார்க்குற பிரிட்டிஷ் ஆளு தன்னோட பொண்ணை அமெரிக்காவுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறாரு. என்னதான் லக்ஸரியான ரூம் ஃபுல்லா டாய்ஸ்னு இருந்தாலும் அமெரிக்காவுக்கு இந்த பொண்ணு புதுசு. இங்க யாருமே அவளுக்கு தெரியாது. டைனிங் ஹால கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு பரிமாறுறா. அவளுக்கு டேங்க் சொன்னதுக்கு கூட அவ ஒரு வேலைக்காரி, அவளுக்குலாம் டேங்க் சொல்லக்கூடாது, டேங்க்ஸ் யாருக்கு சொல்லணுன்ற விவசாய வேண்டாமா, தேவையில்லாம யாரும் பேசாதீங்கன்னு சத்தம் போடுறாங்க. கடுமையான ரூல்ஸ் இருக்க சூழ்நிலையிலும் இந்த பொண்ணு தன்னோட அறிவாலையும் அன்பாலையும் எல்லாத்தையும் கவர்றா. ரூல்ஸ் எல்லாம் மீறி நைட்ல எல்லா பொண்ணுங்களையும் ஒரு ரூமுக்கு வந்து கதை கேட்கறது வழக்கமா இருக்கு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல போர்ல இவங்க அப்பா இறந்ததா செய்தி வருது. தங்கி படிச்சதுக்கு தர வேண்டிய பணத்துக்கு பதிலா இவ ரூம்ல இந்த திங்ஸ் எடுத்துக்கிறா. அவ அம்மா அப்பா பணம் போட செயினையும் பிடிக்கிறா. மீதி பணத்துக்காக வேலைக்கார பொண்ணோட சேர்ந்து வேலை செய்ய சொல்ற ஓனரு. இந்த பொண்ணு சாப்பாடு பரிமாறுறது, மாப்படுறது, காய்கறி வாங்குறதுன்னு எல்லா வேலையும் செய்யறா. இவளோட அப்பா போர்ல விஷவாயு தக்கி பழசலாத்தையுமே மறந்துருப்பாரு. அவரை கூட வேலை பார்க்குற ஒரு ஆளோட அப்பா கேர் பண்ணி அவளோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாரு. அந்த வீடு இவ இருக்க பக்கத்து பில்டிங் தான். இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓனர் எல்லாரும் நேரமா பார்த்து இந்த பொண்ணோட செயின் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த செயினை திருடிட்டான்னு சொல்லி போலீஸ வர வைப்பா. இந்த பொண்ணு மரப்பலகை போட்டு பக்கத்து பில்டிங் போக அங்க அவ அப்பா இருக்கான். அவனை கட்டி பிடிச்சி நான் தான்ப்பா உங்க பொண்ணுன்னு சொல்றா. ஆனா அவருக்கு அடையாளமே தெரியல. இந்த பொண்ணுக்கு அப்பாவே கிடையாதுன்னு ஓனர் போய் சொல்லி அவளை இழுத்துட்டு போறா. அந்த பொண்ணோட கதறலை கேட்டு அவருக்கு ஞாபகம் வந்துருது. தான் பொண்ணை மட்டும் அங்கிருந்து கூட்டிட்டு போகாம அந்த வேலை பார்க்குற பொண்ணை அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு.